இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து முதல்ல நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி உங்கள் தெய்வங்கள் உங்கள் குலதெய்வங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் இஷ்ட தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வங்களை நினச்சி எனக்கு யார் என்ன பில்லி சூனிய ஏவல் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை போட்டி பொறாமை, கண் திருஷ்டி, இந்த மாதிரி துஷ்ட சக்திகளுடைய ஏவல் எது இருந்தாலும் சரி, இந்த பேய் பிசாசுகள் இந்த மாதிரி அதுகளால் எதுவும் பாதிப்புகள் இருந்தாலும் சரி, இல்லை குலதெய்வ சாபங்கள், இல்லை முன்னோர்கள் சாபங்கள், பித்ருக்கள் சாபங்கள், இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு மனசார நீங்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல மனசில் வேண்டிக்கிட்டு, ஓம் சங்கராய நமக, ஓம் சண்முகாய நமக, ஓம் காளி தேவியே நமக அப்படின்னு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு மந்திர எனக்கு சகல ஏவல் பில்லி சூனியங்களும் நசி மசி ஸ்வஹா, ஓம் சண்முகாய நமக, ஓம் சங்கராய நமக, ஓம் காளி தேவியே நமக, எனக்கு சகல ஏவல் பில்லி சூனியங்களும் நசி மசி ஸ்வஹா அப்படின்னு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ துஷ்ட சக்தி பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உடம்புல ஆடையெல்லாம் நீங்கள் இது பண்ணி பாத்ரூமில் கூட போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். பண்ணிவிட்டு தலையிலேருந்து எல்லா பக்கட்டும் உங்கள் நெத்தி, மூக்கு, கண், வாய், காது, இந்த மாதிரி கழுத்து, கை, இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் இந்த எலுமிச்சம்பழம் உங்களுடைய எல்லா உடல் உறுப்புகளையும் படுற மாதிரி எடுத்து கடைசியில் உள்ளங்கால் வரையும் வச்சு எடுத்துகிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சிடணும். வச்சுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சம்பழம் அப்படியே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த செய்வினையும் இல்லை. அதாவது இந்த எலுமிச்சம்பழம் வாடாமன்னா கருகாமல், அதாவது கடுகாமல் காஞ்சி போயிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த செய்வினையும் பாதிப்பும் இல்லை. ஆனால் அதுக்கு மாறாக இது கருகி போச்சு பூசணம் புத்து போய் கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா உங்கள் உடம்புல ஏதோ துஷ்ட சக்தியினுடைய பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரே எலுமிச்சம்பழத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தாலேயே அது நமக்கு காட்டி கொடுக்காது ஒரு சில ஏவல்கள். அதனால் அடுத்தடுத்த நாள் இந்த மாதிரி நான் சொன்ன அந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் சனிக்கிழமை ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று, திங்கக்கிழமை ஒன்று, இந்த 3 நாள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் கொண்டு போய் வச்சிடணும். வச்சுட்டு அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் இந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் அப்படியே வாடி காஞ்சு போயிருச்சுன்னா உங்களுக்கு உடம்புல எந்த துஷ்ட சக்திகள் பாதிப்பும் கிடையாது, எந்த பில்லி சூனிய ஏவலும் கிடையாதுன்னு அர்த்தம். ஆனால் அது காயாமல் கருகி போய் பூசணம் புத்து போன மாதிரி கறியில் காமிச்ச மாதிரி ஃபுல்லாக கருப்பாக மாறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடம்புல கெட்ட சக்தி பாதிப்பு இருக்குது, துஷ்ட சக்திகளுடைய பாதிப்பு இருக்குது, செய்வினை இருக்குது. அந்த மாதிரி இதை வச்சே நம்ம எளிமையான முறையில் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி கறி இருந்துச்சுன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு கிணத்துலையோ இல்லை ஆற்றுலையோ இல்லை குளத்தில் கோயில் குளங்கள்லையோ நீங்கள் அந்த எலுமிச்சம்பழங்களை கொண்டு தூக்கி போட்டு உடம்புல உள்ள அந்த துஷ்ட சக்தி பாதிப்பை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடணும். இல்லை நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டு போனாலும் உங்களுக்கு அந்த பில்லி சுனி ஏவலுடைய பாதிப்பு உங்களுக்கு கம்மியாகும். வேறு எந்த கோயிலுக்கு நீங்கள் மாலை போட்டு போனாலும் உங்களுக்கு அது சரியாகாது. முருகனுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் யார் என்ன பில்லி சுனி ஏவல் பண்ணியிருந்தாலும் முருகன் அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவார் ஃபஸ்ட்டு.